ஸ்டாலினை பார்த்து கேட்டாரு, கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டாரு, போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்து கேட்டாரு, டெப்யூட்டி சிஎம் பார்த்து கேட்டாரு. நேரடியாக தான் எல்லா கேள்வியும். உங்களுக்கு இவ்வளவு தூரம் பயமே இல்லை அப்படின்னா எதற்கு இவ்வளவு தூரம் எங்களை வந்து நெருக்கடி கொடுத்தீங்க, எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி எதுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஆதவர்ஜுனா அவ்வளவு சர்க்காஸ்டிக்கா ஒட்டுமொத்த டிஎம்கேவும் ஒரு பெல்ட் கீழே இறங்கி அடிச்சிட்டாரு. செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதி ஸ்டாலின், நீங்க எல்லாரும் என்ன வந்து டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா, வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கிறீங்களா? நீங்க எப்படி முதல்ல அங்க போனீங்க, எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எப்படி முதலமைச்சருக்கு சார்ட்டர்ட் ஃபிளைட் அந்த நேரத்தில் கிடைச்சது, எப்படி உடனடியாக அங்க கரூர் விரைந்தாரு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் போய் சிபிஐ விசாரணையில சொல்லுவேன். என் மேல நீங்க என்ன வழக்கு வேணாலும் போடுங்க, அதை எதிர்கொள்ள நான் தயார். ஆனால் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வராம நாங்க போக மாட்டோம். ஏன்னா நீங்க 41 உயிரோட விளையாடிட்டீங்க, அதை அரசியல் பண்ணிட்டீங்க. முதலமைச்சர் வந்து முன்னாடி ஒரு வேஷம் போடுறாரு, ஆனா பின்னாடி நிறைய வேலை பண்றாரு. முதலமைச்சர் சொல்றாரு எந்த கட்சி தலைவர் வந்து தன்னோட தொண்டர்கள் மரணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, எனக்கு புரியுதுன்னு பேசுறாரு. ஆனா முரசொலியில் என்ன சொல்றாங்கன்னா 41 நபர்களை கொன்ற விஜய், அப்பாவி உயிர்களை கொன்ற விஜய் அப்படின்னு சொல்லி கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கு தெரியாதா? இதே போலதான் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து முடக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அவங்களும் மாபெரும் தலைவர்களை உருவெடுத்தாங்க. எங்க தலைவர் அவங்களோட 10 மடங்கு மேல அப்படின்ற ரேஞ்சில் பேசிட்டாரு.